இலக்கத்தை சொல்வேன். எங்க சிங்கம் வந்துட்டான்ல. நாடா நின்று போல முடிஞ்சு நாடர் காலி. ஒன்னே நம்பி நான் களத்துல இறங்க இல்ல இல்ல என்ன அந்த சொல்லு அடுத்து ஒரு ஆளுல போர் தள்ளிட்டு போறேன். நீங்க அண்ணே நீங்க அது ஆனை வந்தாலும் சரி சிங்கம் வந்தாலும் சரி காட்டுக்குள்ள எது வந்தாலும் பாத்துக்கிறோம். பாத்துக்கிறேன் எது வந்தா சத்தம் போடு. நீங்க கீழே விழுந்துடாம உங்களுக்கு ஆனை வந்துச்சா? இல்ல இல்ல புலி வந்துச்சா? கரடி நிக்குது. கரடியா? அதெல்லாம் துண்டு விரட்டி அப்படியே தட்டி விட்டுருவோனே. கரடி எங்க நிக்குது? இந்த பக்கத்துல கிழக்க. யாரு இவங்களா? எங்க அண்ணே. அங்க போவனே. பயம்னா நீங்க எங்க வரீங்க? பயந்து அந்தாள் போட்டு. சிவன் சக்திக்கு பாதியோட சனிக்கிழமை நீ வலது பண்ணிக்கணும். அண்ணே நான் நிக்கப்படானே. இன்னைக்கு நான் வெளியே இருந்துட்டு குண்டி அலுவல. அதுவாக நீ வலது பண்ணிக்க சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிறதுக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தையோட பேச மாட்டேங்கிறியா? உனக்குலாம் அறிவு வேணாமா? யாரு? ஸ்தல புராணம் பேசியிருக்கேன். என்ன பேச விட்டா? ஸ்தல புராணம்னா அந்த என்ன அம்மா தெரியுமா? முக்கார் ஓட்டு. ஸ்தல புராணம் என்ன தெரியுமாடா? என்ன சலபுராணம்? கை நிட்டுறாரு உன்னையா? ஓ மேல கை வைக்கிறாரா? நேருக்கு நேர போனேன். என்னடா? இங்க போனேன். ஓ மேல கை வைக்கிறாரா? நானே டேய் ஸ்தல புராணம்னா என்ன தெரியுமாடா? தலமுண்டா புண்ணு பக்கு புடிச்சு அதுல இருந்து வர்றது தல புராணம். ஏய் என்னடா ஸ்தலம் புராணம்ங்கறவன். டேய் இஸ் புராணம் இல்ல. இஸ் தலபுராணம். டேய் இஸ் தா இஸ்தா. ஸ்தல புராணம் சொல்லு. சொல்லு. ஸ்தல புராணம். இஸ் கிஸ் இல்லடா. டேய் இஸ் கிஸ் கிஸ். இந்த நுழையில என்ன விட்டுறேன்னா நான் பைப்பு கையில அண்ணே அண்ணே விடுங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் விடுங்க. அண்ணே போயிட்டே இருந்தா இல்ல ஸ்தல புராணம் பேசிட்டு இருக்கேன். எங்க நாங்களும் தலபுராணம் தெரியாம மட்டுமல்ல. என்னடா உன்ன நீ என்ன? எங்களை எங்க அண்ணனுக்கு தெரியாது நினைச்சீங்களா? எங்க அண்ணன்கிட்ட பேச்சு நீங்க ஜெயிச்சிருவீங்களா? என்னது? எங்க அண்ணன்கிட்ட புராணம் பேசுறீங்களா? டேய் போடா. போடா டேய் ஓடிடா. பேசிக்கிட்டு வயித்த குத்துது. சொல்றேன் மட்டும் கேளு. எனக்கு ஒன்னே நம்பிட்டாங்க. நான் வந்து ஒன்னே நான் வயித்த குத்து. ஒண்ணே நம்பிதானே. நீ பேசிக்கிட்டு வயித்த குத்து. நான் எனக்கு போய் தம்பளம் கூட வேணாம். நான் வயித்த குத்து வெளியே ஓட்டி டீ பலர் வாங்கி. டேய் என்னடா ரெண்டு நேரம் குசு குசு பேசுறீங்க? குசு குசுன்னு சொல்லல. நல்லா சாமி நல்லா பேசுறாரு நான் சொல்லிக்கிறேன். புராணம் பேசி அவரை தோக்கடிக்கணும்டான்னு பேசுறான். அப்படியா? நான் வந்து போறது நம்மளுக்கு வந்து புராணம்லாம் நம்மளுக்கு பேச தெரியாது. போறனா வைக்க போறா? என்ன போறா? ஏய் வாடா. வைக்க போறேன்றாரா? பல ஊர்களுக்கு பேசி பல ஊர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கேன். நீ என்ன சேர்த்த நீ? நானும் பல ஊருக்கு நானும் பெருமை சேர்ப்பேன். சேர்த்த சொல்ற. தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினால் தேவகோட்டை என்று பேர் வந்தது. என்னடா இது இவ்வளவு சிறப்பானதா? படிச்சிருக்கேன் பேசுறேன். அடா என்ன ஒரு சிறப்பு வரியா? புதுசா ஒரு கோட்டை கட்டினால் புதுக்கோட்டை என்று பேர் வந்தது. பழையசா இருந்தா பழைய கோட்டை. பழைய கொட்டை இல்லடா. திரு ஆடு ஆணை. ஆடுக்கும் யானைக்கும் சிறப்பு வாய்ந்ததால் திரு ஆடானை. திரு ஆடானை திருவாடானை பேர் வந்தது. கேக்குறா? இவ்வளவு சிறப்பா நம்ம ஆடுக்கும் யானை திருவாடானை. சரி நான் கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேள்வி கேட்குறேன். நீங்கள் எதை சொல்லுங்கள். நீங்களாம் ஊரை சொல்ல வேணாம். நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த காரைக்குடி தெரியுமா?
காரைக்குடி அப்படின்னு ஒரு ஊர் பேர் இருக்குது. ஏன் காரைக்குடின்னு ஊருக்கு பேர்? காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, காரைக்கால்ல போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்ல வைத்து குடித்ததினால் காரைக்குடி. காரைக்குடி அங்க போய் வாங்கிட்டு வந்தா வெளியே கொடுத்தா மாட்டிக்கிடுவாங்க. வேணா உண்மையான கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. என்ன இவ்வளவு சிறப்பானது நான் கேள்விப்பட்டது இல்லையா? படிச்சு நான் கூட என்ன நினைச்சேன், சரியா? இன்னைக்கு நாரதா தோற்கடிச்சு போட்டாரு, காலையில பத்திரிகையில கூட வரப்போகுது. ஆமாண்ணே, என்ன யூடியூப் ஃபுல்லா படிச்சுருவோம். யூடியூப்ல எல்லாம் தெரியாது, யூடியூப் பத்திரிகையில கூட முன்ன கடல் தொங்க போட போறாங்க. சரி, அதே காரைக்குடி பக்கத்துல கரூர், அந்த கரூர் பக்கத்துல ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, அந்த ஏம்பலுக்கு ஏன் ஏம்பல் பேர் வந்துச்சு? ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 1300 1300 இல்ல, 1400. அது விளக்கம் சொல்றேன் பாருடா. 1300 400 ஆம்டா. 1300 ஊரு சொன்னமா ஒரு விளக்கம்னா அந்த வரலாறு சரியா சொல்லணும். நாளை பின்னவங்க வந்து நம்மள குறை சொல்லிடக்கூடாது. அண்ணன் சொல்லுவேன், எதா இருந்தாலும் கேளுங்க, அதுக்காக கை நிட்டுற வேலை வச்சுக்கிற கூடாது. என்னடா நீ வந்தானே பாக்குறீங்க? நானே விளக்கம் சொல்றேன். ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 1000 டேய் வாயை குத்தி பின்னால வச்சுட்டேன். 1000 வாயை குத்திடுவேன். 2000 டேய் அம்மா 1000 தானே சொல்லக்கூடாது. 1000 2000 அப்புறம் 3 மணிக்கு டீ. டேய் விளக்க தெரியுமா? ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஏன் பேர் வந்துச்சு? அந்த ஊர்ல 2 கோஷ்டி. சரி, நீனா நானு அடி தட்டி. சரி, அந்த குரூப்ல உள்ள இங்க அடிக்கிறேன், சரி, இந்த குரூப்ல உள்ள அங்க அடிக்கிறேன். சரி, அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. சரி, இவன் சொல்றேன் ஏம்பல், இவன் சொல்றேன் ஏம்பல். அதான் ஏம்பல் ஏம்பல் ஏம்பல்னு பேர் இருந்தது. ஆஹா, கைவிடியா கைவிடியா. சத்தியமா இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி நான் யாருமே கேள்விப்பட்டதில்லை. எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பதில் தெரியுமா? இதுவரையில மாதிரி ஒரு புராணத்தை நான் பார்த்ததே இல்லையா? ஆமா, எந்த புராணம்? இந்த புராணத்தை அது என்ன புராணம்? தல புராணம். இவ்வளவு சிறப்பியா? டேய் என்னடா அவன் அங்கே போய் தோடு கொடுசா இல்ல யாராவது ம் ஏதாவது தோடு அதான் 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 எந்திரி. அவர் நாரதர் சும்மா முக்காடு ஓட்டால எங்களை அடிக்கிறார், நீங்க பகுத்திட்டு படுத்து அவர் எங்களை போட்டு எடுக்க மாட்டாரா? சுருக்கு போயிருந்தா பத்திரம் தான் எடுத்துக்க அந்த பையன். இதெல்லாம் எதுக்கு வெளில சொல்றீங்க? எந்திரியா. கொலுசு கொலுசு யாரும் போட்டுங்களா? பாப்பா பாப்பா டேய் நல்ல தூரா பாப்பா காலையில கொலுசு கண்டிப்பா இருக்கும்டா. அதுக்கு தான் பாக்குறேன். வா எங்க வாங்க, எங்கடா பேசுறீங்களா? என்னதே எங்கள்கிட்ட பேசுறீங்களா இல்ல எங்க அண்ணன்ட்ட புராணம் பேசுறீங்களா என்ன பேசுறீங்களா? பேசுறீங்களா நீங்க? என்னை பத்தி பேசாதடா. பத்தி பேச நீ பேச என்ன அந்த அண்ணன் வெண்ணங்கிற? நான் உன்னை சொன்னனா? அண்ணன் தானே சொல்ல முடியும். நீ ஏன்டா அப்படி என்ன பேசுகிற? உன்னோட தம்பு உனக்கு தெரியாதுனே, உன்ட புராணம் பேசி அவர் ஜெயிக்க முடியுமா? என்னடா சொல்றியா? தெம்பு தெரியாது தொம்பு தெரியாது. எங்கடா ஓடுற? அந்தாலும் இறங்கி வந்துடுவாரா? போல அவரு சும்மா ஒன்னேவே அடிக்கிறாரு, நான் போலப்பா. அண்ணே போலண்ணே வாங்க சாமி, நீங்க இறங்கி வந்துட முடியுமா? இறங்கி வந்துட முடியுமா கேக்குற? ஏண்டா அங்கே உட்கார்ந்த தைரியமா இறங்கி வந்துருவியா கேக்குறா? எங்க சாமி எங்க அண்ணன் புராணம் பேசி பாருங்க. கல்லெடுத்து எரிவார் இருக்கடா. இங்க அங்க வாங்க விடுங்க, அது ஒன்றும் சொல்லலை. இந்த படியில் இறங்கிருவேலான்னு கேட்டார், உங்களுக்கு தவறா சொல்லலை. இல்லை சரியா இறங்கிருவேலான்னு, அது உங்களை போய் சொல்லுவாரா? அப்படி சொன்னானா? இதில் இறங்கிருவீங்களா? சரி சரி சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஏன் பேர் வந்துச்சு, அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லலைங்க அண்ணே, விட்டுறாதீங்க. சொல்லி 1 மணி நேரம் ஆச்சுடா டேய். சொல்லிட்டானா? இப்போ கடல் கரையோரத்தில் ஆமா கட்டுமாவடின்னு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு கட்டுமாவடின்னு பேர் இருந்துச்சு? கட்டுமாவடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அதே மாதிரி சொல்லிரு. ஹலோ எல்லாம் இதயம் துடிக்கிறது கூட அதுல தெரியுது. அது ஏற்கனவே கமௌண்டரா இருந்தாங்க. கட்டுமாடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஏன் பேர் வந்துச்சு? மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து கடலுக்கு சென்று மீன்
இருங்க ஒரு விளக்கத்தை ஒரு இதை சரியா சொல்லுங்க. பேர் என்ன அதை சொல்றா? விளக்கம் சொல்லணும்ல, விளக்கம் சொல்லவங்கள எதுக்கு நீங்க கை நிட்டுறீங்க? அவன் சொல்ல மாட்டேங்கிறான்டா அப்புறம். நான் அவன் மேல கை வச்சிருவீங்களா? நான் மேல கை வச்சிரு. அச்சா என்ன அவனே? டேய். ஏடா இவன் மேல வச்சா உனக்கு என்னடா? அதெல்லாம் வச்சு உடனே இருங்க. நீங்க இன்னொரு வாட்டி கை வச்சு பாருங்க. என்ன பண்ணிடே? டேய் கட்டுமாடி ஏன் பறஞ்சுனா? அட மீனா இருங்க சத்தம் இருங்க கோபப்படாதீங்க. நீ ஒண்ணு நான் கை வைக்க கண்டா தேவையில்லாம எனக்கு ரோசம் வருதுனே. ரோசம் வந்தா நீ நின்னு வாங்க. அதுக்கு நான் வச்சேன். நான் அடிக்க முடியாது ஏதாவது அடி. கட்டுமாடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து கடலுக்கு சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து சரி அந்த கடையில் கொட்டுவாங்க. ம் முரளு 2000 ரூபாய் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க. ஊடகம் 1500, 1700, கழுத்து 300 அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்து வச்சு கெண்டை 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டா கொட்டுவாங்க. கொட்டி கட்டுமா கட்டாதா புடி அதே கட்டுமா அப்படி இவ்வளவு ஒரு விளக்கத்தை யாருமே சொல்லலையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். படிச்சிருங்க. ஆஹா எவ்வளவு பெருமை இதெல்லாம். சரி திருமயம் எங்கேயா பேர் வச்சு? திருமயம்னு ஏன் வந்துச்சுன்னா திருனா உயர்ந்த, சரி மையம்னா நடுவே. நடுவே காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் மையத்தில் இருப்பதால் திருமையம். என்ன இப்படி விளக்கத்தை நான் பார்த்ததில்ல சத்தியமா. இவ்வளவு தெளிவா நான் புதுவயல் ஏன் பேர் வந்துச்சு? புதுவயல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 1,00,000 ரூபாய் பணத்தை கொண்டே கொடுத்து புதுசா வயலை வாங்கியதால் புதுவயல். அந்த வயலே புது வயலா? பழைய வயலை தானே காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சரி அப்புறம் பழைய வயல் எப்படி வர்றாரு? பழைய வெண்ணு ஏன் பேர் வந்துச்சுன்னா அது வந்து ஏற்கனவே ஒத்திக்கு வச்சு திருப்ப முடியாம கிடக்கும். அதான் பழைய வாங்க போறடா நீ இப்ப கொஞ்ச நேரத்துல. இப்ப தெரியும்டா ஒரு போட்டியில. திருப்பூர்னு ஏன் பேர் வந்துச்சு? திருப்பூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்க இருந்து பஸ் ஏறி ஒருத்தி போயிட்டேன். போறேன் பஸ்ஸில் போகல புரோட்டா சாப்பிட்டு போனேன். புரோட்டா சாப்பிட்டு போறேன். சரி போய் அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். இறங்கிட்டு ரூட்டு தெரியாம திருன்னு முழிக்கினேன். சரி இங்க வயிற்ற கலக்கி புருன்னு போவேன். திருப்பூர் 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 திருப்பூர். திருப்பூருக்கு இப்போ ஒரு வழக்கம் இருக்குன்றது எனக்கு தெரியுதே. ஐயா படிச்சிருக்கல. இந்த புத்தகம் எங்கடா வாங்குனா? அங்கே நம்ம சந்தையில் அறந்தாங்க சந்தையில். மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சு? மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்க இருந்து பைக் எடுக்கிறோம். எடுத்து போயிட 20, 30, 40 மேலே ஏறணுமா அதான் மேலூர். அப்புறம் போற வழியில கீழே ஒரு பேர் வந்துச்சு எப்படி? அங்க இருந்து வண்டி இருக்கு 30, 20, 10 வரமா அதான் கீழையூர். எப்படி இவ்வளவு திறமையா பதில் சொல்றேன்? புராண புயல். ஈரோடு ஏன் பேர் வந்துச்சு? ஈரோடு உன்னோட பெருமை அவருக்கு தெரியும். ஈரோடு ஏன் பேர் வந்துச்சு? இதுக்கு உனக்கு தெரியும்? இது படிக்கிற இந்த பாத்தியா டேய் வாடா. இந்த நூலை படிக்காம விட்டியா? இந்த நூல்ல எவ்வளவு வித்தியாசம்லாம் இருக்கிறது தெரியுமா? நிஜமாவா? அப்புறம் எப்படி அது? இத படிச்சோம்னா சும்மா சொல்லுங்க லேஸ் பண்ண காரியம் இல்ல. சரி இந்த புக்கை வாங்கி படிக்கிறதுக்கே 31 நாள் விரதம் இருந்திருக்கிறேன். இந்த ஈரோடுங்கிற ஒரு படிக்கிறதுக்கு ஈரோடு எப்படி என்று வந்தது? பேர் காரணம் எப்படி வந்தது? 31 நாள் விரதம். 31 நாள் என்ன 48 நாள் தான் சொல்லுவாங்க. 31 நாள் 48 சொல்லுவாங்கலடா. அது 48 நாள் வந்து மண்டல பூசை. 31 நாள் விரதம் இருந்த ஈரோடு என்று ஏன் பேர் வந்தது? ஏன் வந்து? அவங்க பாம்பு விடுறா சொல்லியாச்சுடா விடுனே. ஈரோடு பேர் வர காரணம் என்ன? அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. ஒரு அதெல்லாம் சொல்றேன் அற்புதமான கேட்டா. அட ஒரு கேள்வி பதில் சொல்றதுக்கு சொல்றா. நாரத மகரிஷி மேலோகத்துல இருந்து எங்களை பார்த்து ஈரோடு என்று பேர் வர காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேக்குறீங்க. அற்புதமான கேள்வி. இப்படி ஒரு கேள்விய முடிச்சு விட்டுருண்டா டேய்.
ஒரு ஒண்ணு பதில சொல்லு, இல்லைன்னா தெரியலன்னு போய் நில்லு. அதுக்கு 100 தடவை அதாவது படிக்கணும்னா நான் வந்து தெரியலன்னு சொல்லுவோம்மா சாமி. சொல்றேன். அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படுத்திருக்கிறோம். ஈரோடு ஏன் பேர் வந்துச்சு? எங்க வாடா சொல்றா. அந்த ரோட்ல ரொம்ப இருந்ததால் ஈரோடு. சத்தியமா அப்படி ஒரு பதில நான் டேய், வாழ்க்கையில இந்த மாதிரி யோசிக்கிறது யாருமே கிடையாதுயா. மிக திறமையா அழகா சிறப்பா படிச்சிருக்கோம், சும்மா இல்ல. எவ்வளவு சிறப்பான பதில சொல்றீங்க. அம்மா சரி, அண்ணன் யாருன்னு சொல்லு. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ, அண்ணன் யாருன்னு தம்பி யாருன்னு. அம்மா மண்டக்கணமா? மண்டக்கணம் தான். அப்படி மண்டக்கணமோ சும்மா இல்ல, காட்டுக்குள்ளே திமுரு பிடிச்சி தெரியுமா, என்கிட்ட பார்த்துருக்காங்க. டேய் தம்பி, டேய் கொஞ்சம் ஒதுங்குடா. நீ ஒதுங்குடா. நாங்க மொத்தம் 10 பேர் வந்திருக்கோம்யா. நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர் பிறந்திருக்கோம். தக்கன் வசிஷ்டன் பிறகு இருந்து மரீசி புலசிர ஆங்கிரசர திரிப்புலவன் நாரது. எனக்கு மேல 9 அண்ணே. கடைசி தம்பி அண்ணனுக்கு தம்பி. நீ தம்பிகளுக்கு அண்ணன் இல்ல. அண்ணன் தம்பி எத்தனை பேரா? அண்ணன் தம்பி 7 பேர். பேர் சொல்றா. ஆறுமுகம், தங்கராஜு, மாயாண்டி, மலையாண்டி, முத்தப்பா, லோகு, வீரத்தவே, சுந்தரம். பாரு எப்படா தெளிவா அழகா 7 பேரையும் போட்டு படிச்சு யாரு எத்தனை கோமாளி சந்திக்கிறேன். பதில யாருமே உடனே சொன்னதில்லை. ஆனா திறமையா தெளிவா அழகா சொல்லிருக்கீங்க 7 பேர். திரும்ப சொல்லு பாப்போம். ஆறுமுகம், தங்கராஜு, மாயாண்டி, மலையாண்டி, முத்தப்பா, வீரத்தவே. ஏடா முதல்ல 7 பேர் சொன்னப்ப 6 பேர் தான் சொல்றேன். இன்னொரு ஆளுங்கடா. போன வருஷம் அட்டாக்கில் செத்து போயிட்டேன். பைக்கில் போய் திடீர்னு அட்டாக். ஐயா, அப்புறம் 7 பேர் செத்து போயிட்டேன்னு பேர் சொல்லி செத்தேன் பேர. அதான் செத்து போனேன். அவளை பத்தி பேசாத. என்னடா எப்படா அவன் செத்தான்? டேய் தம்பிலா, டேய் கோச்சு காய்கிறா. டேய் எப்படா செத்தாமே? எப்படா செத்தான்? டேய் அதான் எப்படா செத்தான்? டேய் யாராவது ஒரு ஆள் அப்படி செஞ்சு காட்டுங்கடா. எப்படா செத்தான்? யாராவது ஒரு ஆள் செஞ்சியா வைக்கலாம். போன கயிறு எடுத்துட்டு இப்படி தொங்கி காய்ப்போம். நாடா நின்று வரும். காசு கொடுத்தா சரிதே. டேய் முதல்ல வந்தவனே மூத்தவன், கடைசி வந்தவனே, நடுவில் வந்தவனே, நடுவில். நீ எங்க வந்த? தேவோட்ட பெரியாதிபத்தில் 3ஆம் நம்பர் ரூமு, சித்ரா நரசு. 23ஆம் தேதி ஆவணி 23ஆம் தேதி 12 மணிக்கு 9:30. 12 மணிக்கா? 12 மணின்னு சொன்னேன். அப்புறம் 9:45. 9:45 இருந்தா இதானது. என்னது? குழந்தை வருது. எப்ப பிறந்த நீ? 12 மணிக்கு. தேவோட்ட பஸ் ஸ்டாண்ட், தேவோட்ட பெரியாதிபத்தில் 3ஆம் நம்பர் ரூமு, சித்ரா நரசு. அவங்க சித்ரா வீட்டுக்காரர் வேற ஒரு சுந்தரம். இவ்வளவு தெளிவா சொல்ற. ஆனா நான் நம்புற மாதிரி இல்ல. ஏங்க அப்புறம் நான் தான் சொல்றேன். நம்பலைங்கிறாங்க. நம்பலடா நானே. நம்புங்க சாமி. நம்பங்க. அப்புறம் எப்படி நீ சொல்றது நான் நம்ப முடியும்? ஆதாரம் வேணும்ல. ஆதாரம் வேணும்லடா. சித்ரா நரசு போய் கூப்பிட்டு வரவா? பேசுற பாருங்க. டேய் எனக்கு தெரியலடா. நீ எப்படி சொல்ற? பொய் சொல்றியா? ஏங்க நான் பொய் சொல்ல. நீங்க வேணா இருங்க, எல்லாம் பெர்த் சர்டிபிகேட் இருக்கு, எடுத்துட்டு. என்ன பெரிய பேமாரி பேசுனீங்க? என்ன பெரிய வேணா? என்னன்னா அவன் ஓயாம சொல்றான். தோகப்பற நாரதர், தோகப்பற நாரதர், தோகப்பற ஏண்டா அவன் ஓயாம. இருங்க உங்களுக்கு என்ன இப்ப என்னன்னு கேக்குறேன். இப்ப பாருங்க அண்ணன்ட்ட என்ன வேணாலும் பேசி பாருங்க. எதை வேணாலும் கவி பாடுவோமா, கவி பேசுவீங்களா, என்ன வேணாலும் பேசி பாருங்க. என்னடா எதுக்கு எடுத்தாலும் போடுறா? என்னை பத்தி தெரியும், அதனாலதான். சாமி இங்கிட்ட 8 எல்லாம் வச்சு வரக்கூடாது. அங்கிட்டே நிக்கணும். உங்களுக்கு ஒரு மைக் வச்சிருக்காங்க. அப்படியே வர்றீங்க. ஓயாம கல்வி கல்வி கலைவாணி ஊர் இருக்கா? எனக்கு சரஸ்வதி குடி இருக்கா? அப்படியா? இருக்கல. வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பனிமூண்டு வெள்ளை கமலத்து விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எண்ணெய் சரியாசனம் வைத்ததாக கலைவாணி குடி இருக்காடா? மானமே அண்ணா மனமண்ணு மனமண்ணு மானாமன் மண்ணா நானே நானும் ஈனாமா மானா மேன் முன்னே முன்னே நன்னேனு மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. எங்க திரும்ப சொல்லு பாப்பா. அண்ணே சொல்லாங்க. ஒரே ஓட்டனே. அது மேல சொல்ல முடியாது. அப்படி எத்தனை கவிதை எனக்கு தெரியும்? உங்களுக்கு எத்தனை தெரியும்? ஒரு 100 தெரியுமா? நான் 100 பேச சொல்றேன். 100 பேச. 1 லட்சம்
அப்படியா? பேசி பாருங்க. நான் ஒரு 200 பேசுவேன்டா. நான் 201 500 பேசுவேன்டா. 501 1000 பேசுவேன்டா. 1001 தினேத்தூர் காத்திகால மொய்யா போடுறா. 1001 அண்ணா 2001 கூட பேசுவேன். டேய் இவன் 101 மேல போட்டதுலடா. ஏங்க சாப்பாடு தக்கானே போட முடியும். சரி பார்க்கலாம்டா. 2 பேருக்கும் போட்டியா. இந்த இடத்திலே நான் வெற்றி பெற்று நீ தோல்வியுற்றால் நீங்க 2 பேரும் யாரு? நீங்க 2 பேரும் நீங்க தோத்துட்டீங்கன்னா எங்க வாழ்க்கையிலே இதுவரை தோத்தது இல்லை. தோல்வியா? பேசுறேன்னு சொல்ல மறுபடியும். டேய், நான் பேசுறேன்னு சொல்றேன். போட்டினா என்ன அர்த்தம்? போட்டினா என்ன அர்த்தம்? போட்டினா ஒண்ணு நீங்க வெற்றி பெறணும், நான் வெற்றி பெறணும். நாங்க தான் வெற்றி. அட முட்டா அந்த நான் பேசுறது. ஏய் சாமி தவறா பேசுறாரா? டேய் முட்டா பட. நான் என்ன சொல்றேன் பாரு. முட்டை ஐயோ சாமி முட்டை. டேய் யாரா? ஒருத்தர் வெற்றி பெற்றா ஒருத்தர் தோல்வி வர்றாரா? நீங்க தோல்வி நாங்க வெற்றி. சரி அப்படியே பார்க்கலாம்டா. நான் வெற்றி பெற்று நீங்க 2 பேரும் தோல்வி விட்டீங்கன்னா உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மேடையோட கோவிலோட சுத்தி வரணும் 3 தடவை. முட்டை போட்டா ஐயோ அந்த பையன் பாருங்க முட்டை போட்டா உள்ள இருந்து கேட்டுட்டு வந்திருக்காரு பாரு. எங்கடா முட்டை ஒட்டு துணி இல்லாம சுத்தி வரணும். யாரு? நீங்க 2 பேரும். நீங்க தோத்துட்டீங்கதா? ஒருவேளை நீங்க வெற்றி பெற்று நான் தோல்வி விட்டால் இனிமே இந்த கட்டையை நான் பிடிக்கிறேன். ஆமா எங்களுக்கு தெரியாதா? இந்த கட்டையை எங்கிட்ட கொடுத்துட்டு அங்க உள்ளுக்கு இருக்க கட்டை எடுத்துக்கிட்டு தெரியா எங்களுக்கு இதை மட்டும் தானே சொல்றாரு. நாங்க தோத்துட்டா வேற கட்டையை மாத்துறேன்னு சொல்லிட்டு நான் என்னடா சாமி சரியான போட்டியா இருக்காருன்னு நினைச்சா உள்ள 3 கட்டை இதே மாதிரி வச்சிருக்காரா. பாத்துருங்க அது மாதிரி நான் இந்த கட்டையை பிடிக்கிறேன். நான் இந்த கட்டையை பிடிக்கிறேன்னா அங்க இருக்க கட்டை எடுத்துட்டு டட்டுக்கு அடிச்சுட்டு போறது. சரி விடா. நான் இனிமே இந்த வேஷம் போடலடா. உங்களோட தோத்துட்டீங்கன்னா நானுமே இந்த வேஷம் போடலடா. அடுத்து வேற வேஷம் போட்டுக்குறாரு. முறிய வேஷம் போட்டுக்குறாரு. ஏன்னா எல்லாத்தையும் சுத்தி வச்சிடுறேன். பார்க்கலாமியா? கபையாகி கொம்மாகி கட்டக்கு தினுக்கமா அவையில் நல்ல மரம் சபையின் நீட்டவச குறிப்புரிய மாட்டாத நண்பன் பேசுறான். துடித்து தடித்து தோகை கூத்தாட கடிபடுத்து காற்று கார சொல்லியிருக்காங்க. இன்னொரு தடவை சொல்லு. சாமி ஒரு தடவை நாங்க ஒரு ஓடத்தை பேசுவோம். அதுக்கு மேல எல்லாம் பேச முடியாது. நாங்க ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிடா. சாமி போடான்னு சொன்னாரு. என்னடா வாடா வாடா பேசுறா? இல்ல அது டயலாக் வாசனா. சரியா? வானர மனிதனின் நினைய தூக்கணம் தானொரு நெறி சொல்ல தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனொரு குலத்தில் இடர்றதாகுமே. பொன்னாகி மணியாகி புறமாகி அகமாகி புண்ணமாகி மண்ணாகி மலையை ஹெல்வாகி பதியாகி ரவியாகி பற்றுமாகி புண்ணாகி பின்னாகி நடுவுமாகி சொல்லியிருக்காங்க. சரி சரி. குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொடாது கரங்க நேட்டி பேச பெதறிக்கான் சரங்க நாட்டி மிச்சம் அறிவிட செய்யினேன். ரெண்டு பேரும் பேசணும்னு சொல்லிட்டு நீ மட்டும் பேசிட்டு இருக்க. தோல்வினா 2 பேரும் தான்டா. நான் பேசுறேன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. கடுப்பு இல்ல நான் பேசுறேன். இல்ல பேசுறேன். எங்க அண்ணன் பேசுவாருன்னு சொன்னேன். என்னது? எங்க அண்ணன் பேசுவார். ஒழுக்க விழுப்பம் தரும் உயிரினு ஊம்ப போடும்ன்றியா? டேய் யாரா பாவி பண்ணே. இதுக்கு பேர் கவியாடா. டேய் நீ பேசுற பெருசு இல்ல. காலையில நாடா முடிச்சு நம்மள இடையில் பஞ்சன் மட்டும் அவர்கள் நஞ்சரி வேமன் நன்றிங்க. காணக்கள் குசியா கையறுக்க நாடுதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு என்பதெல்லாம் பட்டு எரியுது. ஐயோ அன்புலால் இட்ட அமுதும் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ நான் காவலர்களை செஞ்சிருக்கேன். ஆனால் உண்மையாக நான் பேசுகிறப்ப அந்த நகைச்சுவை வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கவி பேசும்பொழுது குறுக்க அவ்வளோ அதிகமாக பேசி நான் பார்த்ததில்ல. 1-2 கவியோட முடிச்சிருவாங்க. தெளிவாக பயம் வந்துருச்சா? பயம் வந்துருச்சா? ஐயோ அப்படி கிடையாது. நாடகத்தை நாடகமாக நடத்த வேண்டும். ஏன்னா ஒரு நகைச்சுவைனா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கணும். ஏன்னா நான் வள்ளி அந்த குறிப்பிட்டெல்லாம் ஒரு இது வேணாங்கள்ட்ட அப்படி இல்லைப்பா. அட வேணாம் நான் பார்த்துக்கிறேன். யார் சொல்லுவா? நேராச்சுன்னு சொல்லுவான்னு சொல்றீங்களா? ஆமாண்ணே. அதெல்லாம் ஒண்ணு நேரம் தங்கச்சி நீ தூங்க 5 மணிக்கு வந்தா போதும். மாலை மாத்த வரவே வேணாம். நீ காலேஜுக்கு போமா. நீ காலேஜுக்கு போய் படி. நாங்க நாடத்தை முடிச்சுட்டு வர்றோம். நீ காலேஜ் படிச்சு எம்எஸ்சி நீ என்ன படிப்பீங்க? எம்டிஎஸ் படிமா. சரி போயிட்டு போகுது. ஒருமான சொருக்கு ஒரு சொரு பதம்னா எனக்கு தெரியும். என் பையன் ஆறுத தந்தை பிரமா தாய் கலைவாணி பாட்டமா. யாரு கேட்டது உங்கள்கிட்ட? என்ன அப்ப தோத்து போனோம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க. அப்ப 4 பேர் எங்களை அசிங்கமா பேசவா? நான் தோத்துட்டேன் அப்படின்னு எழுது. யூடியூப்ல போடியா பேப்பர் அடியா. தினத்தந்தி தினகரன் எல்லா பேப்பரும் கூப்பிடியா. இந்த நேரத்துல எவன்டா வருவா? என்னடா கவி பேசி தொலைகிறது? தெரியல.
அண்ணே அண்ணே என் பேக் இருக்குல்ல, படிச்சது 3 கவி. அண்ணே என் பேக் இருக்குல்ல, படிச்சது 3 கவி, அவ்வளவுதான் தெரியும். போக வேண்டியதானே, எதுக்கு எங்கிட்ட வம்பா மாட்டீங்க? நாங்க வந்து கொடூரமா, நாங்க 1000 கறி 5000 பேசுவோம். நாங்க எங்கிட்ட பேச முடியுமா? அதுக்காக உன்னை இழைச்சு போச்சுன்னா அதுக்காக நீ கட்டி ஏறக்கூடாதுடா. அப்ப தோத்துட்டு சொல்லுங்க. நான் ஒரு பொறுமையா இருக்கேன். அண்ணே என் பேக்கில் ஒரு புக்கு இருக்கு, எடுத்தாங்க. அதை எடுத்து படிச்சு போறாரா? அது என்ன ஆக கூடாது? அண்ணே நம்ம அசிங்கப்பட்டு போயிடலாம். அது என்ன ஆக கூடாது? மதுரை வாங்க செக்ஸ் புக்கு. புத்திமான் பலவானாவான் பலமுனான் புத்தியிட்டால் எத்தனை விதத்திலும் இடர்ந்து வந்ததும் மற்ற சிகிச்சை குருமியில் குட்டி சென்று உற்றதற்கு நட்டில் சாயல் கட்டி ஓமை பண்ணலாம்னா கறிக்காய் வச்சடி ஒன்றால் உருக்க மகள் அத்தை மகள் உப்புக்கால் சீச்சி உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. நான் அலையேசனே இல்ல 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 முடிக்க சொன்னார் அவர், முதல்ல சொன்னார் முடிக்க சொன்னார் அவர். அப்பதே நான் இல்ல இல்ல அப்படி எந்த கேச்சனும் இங்க வரல. யாரு முடிக்க சொன்னது? அமைப்பாளர் இருக்காரு. என்ன அமைப்பாளர் பணத்தவங்க? ஏய் அப்படி கிடையாது அவர். அண்ணே ஏய் நீ முண்டை அவனே அவன் ஆப்பா அவனே போலாறதுக்கு அடுத்து குண்டகமடக அடுத்து தெரிஞ்சு விட்டுறா. டேய் நாளைக்கு நாடகத்து கூட்டி போணும் அடுத்து கூடாது. இல்ல உண்மையாவே நான் அது அட போயா. ஏய் நீ வளைக்கடா, நீ வளைக்கடா. ஒரே கழுத்து அந்துட்டு ஓடி போறா. போட்டினும் போட்டுவர் பொருளாவடில் துட்டினும் துட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் கூட்டினும் பாவலர் கொடியராவர் என்று சொன்னார். உள்ளம் கடந்து வாங்கடா. எங்கடி வர? இங்க வாடி எங்க? ஏய் இவங்க ரெண்டு பேரும் பேசி வந்து மலனா நான் என்னடா செஞ்சிருக்கீங்க? ஏய் இவங்க ரெண்டு பேரும் பேசி வந்திருக்காங்கடா. சரி பாவம் மருதமணி கார்த்திகராஜான்னு தனி பேர் இருக்கு. இந்த பேர் மூலையும் காப்பாத்திட்டு இவங்களை அம்மனை குண்டியா போக விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன். ஐயா ஐயா ஒண்ணு செத்தா மேரேஜ் ஆகணும், இல்லைன்னா ஒண்ணு அப்படி இல்லைங்க நாங்க பேர் இருக்கணும் தேவையில்லை. அப்படியா? பேசு. யாரு காப்பாத்துறது? இவங்க காப்பாத்திட்டா. உங்களை நீங்க காப்பாத்திக்கிற வழி இருக்கான்னு பாருங்க. அங்க எத்தனை அந்த கார் எடுத்து ஓரமா எப்ப சொல்லி வர இப்படியே ரூட் போக சொல்லு. ரூட் தெரியா போயிடாம அப்படியே போறீங்களா? வேலத்தை அழிக்காம போறீங்களா? வெற்றனை மெத்தனை வெள்ளலாம் வேளத்தில் பற்றும் கோல் பஞ்சயவாது நெற்றி மதை கூட அவரை பசுமரத்தின் ஆணிவருக்கு பேசுறா. பாறைப்பட்டி கல்லுப்பட்டி கருக்காப்பட்டி அத்தமட்டி பித்தமட்டி தவள்பட்டி பாம்பாட்டி வையமட்டி தென்னமட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்தனமட்டி அரசவட்டி எறாமட்டி தவடரவட்டி வளையவட்டி கொல்லவட்டி கோலாங்கி வட்டி ஆண்டி வட்டி உத்தரமட்டி மங்கமட்டி திண்டு வட்டி புளுத்துப்பட்டின்னு இருக்கியா? என்னடா ஆனா டேய் இத்தனை ஊரையும் மூச்சு விடாம சொன்னேன் பாத்தியா? ஐயோ எனக்கே மூச்சு நிக்கின்ற போனதுடா. அந்த அளவுக்கு மூச்சு விடாம. இந்த ஏமாத்தாலும் எங்கிட்ட ஏமாத்த கூடாது, பேசிட்டே பார்க்கணும். அருமுகனி அனுமானம் கொண்டுமா கருமுகனி கட்டிகமாகுமாம் இருமுகனி யானை வெல்லலாம் நரமுகனி நாம இருக்கு பேசலாம். முதல்ல என்ன வேணாலும் பேசலாம். இவரை விட்டா நம்மள ஜெயிச்சிருவாரு, இவருக்கு இளஞ்சம்பளம் வச்சிரு. பேசலாம். முதல்ல என்ன வேணாலும் பேசலாம். முதல்ல அங்க வருங்க. கற்கன் என்ற பிச்சை கற்கன் என்ற சொல்லியிருக்காங்க. சொல்லி சொல் சொல்லி 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 செய்வார் சிறியா சொல்லாமலே செய்வார் வரியா சொல்லியும் செய்வ குளமாலை வேட்கின பலாமை ஏண்டா என்னடா விளாக்குறீங்க நீங்க? அகழ்வாறு தாங்கும் நிலவால் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தெரிவித்து சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வந்துவிட்டால் சொரணிகளை சுருக்கன்னு சொல்லிட்டு படுவார் தாமே. தீயினால் சுற்றப்படும் உள்ளாரும் ஆறாதே ஆவினால் சுற்றப்படும் அக்கிரம இடத்துல ஆதி உலகம் சொல்லியிருக்காங்க. கற்றபில் இருக்க அதற்கு தக சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி 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 2 துப்பாக்கி 100 ரூபா. இறந்தார் இறந்தார் அதுவும் இறந்தார் இறந்தார் இறந்தார். நான் நாடாத்து போயிட்டு என் பொண்டாட்டியை கேட்டு போச்சோன்னு சாம கொடாங்கி வந்திருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு ஓடி இருக்க. 2 சாம கொடாங்கி
கையில பங்கேற்கிறது ஈரமேற்றம் போடு ஆறு கருப்பு மொத்தப்பறமா குண்டு ஜெரகு வரா பிரதியா அப்புயா ஆய்வியா கேட்காத கல்வியா இந்த நிலைமையா மற்கொண்ட இன்மையத்தான் மாநகர விட்டேன் சொர்க்கனமாவின் சுமையறி மாறியிலே ஒரு கொண்டவரைக்கு மேலே குழி நற்கொண்டு போகணும் எல்லா நெடுஞ்சுவரன் சொன்னானே அஞ்சாறு மட்டும் இஞ்சர் மட்டும் சொன்னானே 8 திக்கு பதிலா குணமே அன்பராசம் அம்பராசம் அள்ளி மனசு இல்லாதே நீரினால் உழவு நல்ல அஞ்சு மட்டும் சொல்லியிருக்காங்களே உன்ன சங்கி சங்கலி அளவு இருக்கு கற்பூர பாத்தி கட்டி கஸ்தூரி இருப்போட்டு கமல் நீர் பாய்ச்சி பற்புற மண்ணி விதைத்தாலும் அதன் குலத்தை பொருந்த காட்டும் சொற்பதை அருமை எப்ப தமஞ்சது எப்படி பையூரில் பிறந்து பாலூரில் வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீரியன் அந்த மெய்யூர் போவது வேதாந்தம் பையூர் மெய்யூர் பால முடியாது என்று சொன்னாங்க நல்லகுடியில பிறந்து காரியாவட்டில் வந்து விராலிமலை வழியா இடைவெளிக்கு வந்து நாடகம் நடத்தி ஆசை வாங்கிட்டு போய் நாங்க அரிசி வாங்கி நாளைக்கு குழம்பு வச்சு கடிச்சு நாளை கழிச்சு இடைவெளிக்கு நாடகத்துக்கு போய் அப்புறமா எங்க போறது என்னன்னு தெரியாம திருறோம் எந்த ஊர் என்று இருந்த ஒரு ஹீலி அந்த ஒரு செய்தி அறிகிறோம் வந்த ஒரு முப்பால மலை முடிவில் சூரியமாய் அப்பாலும் பால் என்று அறிய என்று சொன்னார்களே மதால்படி அரைக்க கடுகு சீரகம் மத்தல் மல்லி எல்லாம் வாங்கி அரைச்சு புளிக்குழம்பு வச்சு எங்க குடும்பமே குடிச்சு நாசமா போக விடவும் மாட்டார்கள் காயம் இது ஒய்யதா வரும் காற்றலது வையதா மாயபுரா குயில் செய்த மண்பான ஓடராங்கன்னு சொன்னாங்க அவன் என்னைய விட்டுட்டு ஒத்தையில போவான்னு நானும் நினைக்கிறேன் இவர் இப்படி விடுவாருன்னு நானும் நினைக்கலையே ஊத்தக்குழியில மண்ணை எடுத்து உதிரப்புணலே உண்டை செய்து வாய்த்த உயவனார் மண்ணு மாண்டம் வரும் யோட்டுக்காக அதில் ஆடா பம்பை என்று சொன்னார்களே தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரவர தண்ணியை விட்டு ஊத்துக்குழி மண் எடுத்து செஞ்சு பொம்மை என்னடா அது சித்திரம கைப்பழக்கம் சென்ன நாப்பழக்கம் வைத்தொரு மனப்பழக்கம் நித்தம் நடைய நடைப்பழக்கம் நட்பம் செய்ய கூட சாமி அவன் என்னை விட்டு கிளம்பிட்டாங்க சாமி மச்சான் மச்சான் ஏய் மச்சான் அட எரும மாடு போறதான் போற அந்த பேக்க வச்சிருப்பா அது ஏன் பேக்கடா பேக்க மாத்தி எடுத்துட்டு டேய் முட்டாப்படா அது ஏன் பேக்க கும்பகர்ணன் படுத்திருந்தேன் கும்பகர்ணன் படுக்கல அவர் ஆண்டிச்சாமி படுத்திருக்கிறாரு அவர் தூங்குறவர் போய் உதுப்புனா அப்புறம் அப்படித்தான் பேசுவாரு இல்லப்பா இல்ல நீ பேக்க கொண்டு வரியா அந்த பேக்க நல்லா ஊதி வச்சிருப்ப போல இருக்கு அதே பேக்க ஊதி வச்சிருக்கேன்ற பேக் அதாவது ஊதி வச்சா பேக்க ஊதின்னு சொல்றாரு அப்படிதான் படியில அடி வைத்த சரி கதையை ஆரம்பிப்போமா கதை இன்னும் யாரும் நடந்த கதை இல்லையா இப்பதான் கதை ஆரம்பிக்க போறீங்களா நானா இனிமே தானா அப்படி சொல்றாரு தெரியுமா இன்னுமே வச்சுட்டா நம்ம பேச முடியாது என்னடா பேச முடியாது என்னடா மறுபடியும் பேச முடியாது டேய் நீ போடா அவன் அப்படி சொல்லல பாசுக்கு நேராச்சு நம்ம கிளம்புவோம்னு சொல்றேன் என் வேணார்தல் தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பயம் 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 வந்துருச்சா கைவிடுறா என் வேணார்தல் தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டமா வச்சு பாட்டி மாறிஞ்சு தலைவை மேலே வருங்க அகச்சே அண்ணே என்னதான் நான் போட்ட உடனே அவன் தெரிச்சது மச்சான் தெரியும்ண்ணே பேசி மச்சான் பேசி உள்ள அமைச்சிட்டீங்கல்ல அண்ணே நம்ம எப்படி ஆளுனே நீ ஒரு ஆள் தான் தம்பி நீ சிங்கம் அவர் நீ போட்ட ஊர்ல நாடு தெரிச்சு ஓடிட்டாரு அண்ணே இன்னும் ஓடிட்டாரா பாவம் வெட்டிக்கார தம்பி சொல்லுது போட்ட உடனே நாரத தெரிச்சு ஓடிட்டான்னு சொல்லுது ஐயா அவர் போட்ட உடனே நாரத வண்டியில போய் தெரிச்சு விழுந்துருச்சா ஏதோ தப்பா நாரதர் தப்பா அதான் சொல்லியிருக்காரு உங்களை போய் சொல்லுவார் அவரு இந்த காசை வாங்க என்னென்ன டைலாக் தம்பி கை கொடுங்க ரெண்டு பேரும் ஆனா எப்படிண்ணே நீங்க சொன்ன உடனே போண்டா போறாரு வாண்டா வர்றாரு நீங்க வச்ச வேலைக்கார மாதிரி நாங்க வச்சு அவர் அப்புறம் நாங்க வாண்டாப்ப வந்துருவாரு ஏன்னா அந்த பையன் போண்டா போறாரு வாண்டா வராரு அப்படி சொல்லல காலையில ஆளுக்கு 2 போண்டா வேணுமா வேணாமாடா அப்படின்னு அப்புறம் வாண்டானாரு வாண்டான்னா அது பேண்டா அந்த போண்டாவை தின்னுட்டு காண்டா எப்படி பொண்டாட்டி குடியிருக்கோம் பொண்டாட்டி எப்படி குடியிருக்குமா யாரு
எங்கடா நான் போயில ஒரு சாமியார் இருந்தாரு அடிச்சு தலைச்சு ஓடி போயிட்டாரு அண்ணே. ஏடா டேய் உங்க 2 பேரும் கோவத்தை குறைங்கடான்னு சொல்லியிருக்கல. அண்ணே நான் எனக்கு உங்க கூட பிறந்தவங்க தானே 5 பேர். அண்ணே நான் சரிடா ரொம்ப பொறுமையா இருந்தேன். வர்றாள் பேசுறேன் அப்பவே. உங்க அப்பா நம்பிராஜன் இடத்துக்கு தலைவர்னா வர்றாள பூரா அடிப்பீங்களா? வந்தாலும் பரவாயில்ல நான் ஓட விட்டுட்டு இவன் சட்டாலும் கொடுத்தேன். வர்றாருல கொஞ்சமாவது பொறுமையா பேசுங்க. அவர் வந்து நம்மகிட்ட தான் கட்டிக்கார மாதிரி பேசுறாரு, நம்மகிட்ட முடியுமாண்ணே? அதுக்காண்டி அடிச்சு தூக்கி எறிஞ்சாரதா? அடிச்சா பாவம் உயிர் வளர்த்து போயிட்டாரு. எங்கடா ஓட்டியா? யாரா எங்க ஊர்ல ஆட்டுச்சு. சொல்லுப்பா. ஏண்டா அதுக்காக நீ வந்து ஒரு சொல்றாரு சாமியாருங்க நின்னாரு ஆளை காணா அடிச்சு 2 பேரும் தூக்கி போட்டீங்கன்னு அப்படி சொல்றாரு அவரு. யார் வந்தாலும் அடிக்கிறீங்க. என்ன சொன்னாருடா? உங்களை போய் அவர் என்ன சொன்னார் அப்ப சொல்லு. எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை. ஆ, அந்த வெள்ளச்சாமின்னு ஒரு ஆள் இருந்தா ஆ. அந்த ஆளை அடிச்சு தூக்கி போட்டிடலாம்னு சொன்னாரு. அதை சொன்னாரு. அடுத்து தூக்கி போட்டு போயிட்டான், அவரை தூக்கி விட்டான். ஐயா. ஆண்டிச்சாமி ஐயோடா. இல்ல அதானா ஆமா. போவே மாட்டாராடா கண்ணே வெள்ளையம்மா. அது கட்ட பொண்ணு இது வலி